உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வெயில் நேரத்தில் வந்து பேசிட்டு இருக்கிறோம், ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே 3 வருஷம் வாழ்ந்த நாட்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும்படியா, உங்களை காது கொடுத்து கேட்கும்படியா உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன். அவனும் பெரிய மகனாய் இருந்தான். அந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆதரவு வந்து அந்த மகனுக்கு தான், அந்த மகன் தான் இருந்தான். எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மகன் தான் வந்து இந்த தாய் ஒவ்வொரு நாளை பார்த்துக்கிட்டே வந்தாரு. ஒரு நாள் காலங்கள் செல்ல செல்ல இந்த தாய்க்கு இருந்த ஒரே ஆதரவு இந்த மகன் தான். ஆனா ஒரு நாள் இந்த மகன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த தாயை பிரிந்து இந்த உலகத்தை பிரிந்து மரித்து போனார் என்று வேதம் சொல்கிறது. மரித்து போன பிறகு இந்த தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்க என்ன நடக்கிறது, என்ன காரியங்கள் நடக்கிறது என்பது அவங்களுக்கு சுத்தமாக தெரியவில்லை. என ஆதரவா இருந்தது இந்த ஒரே மகன் தான். கணவனும் இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். கடைசி நாட்களிலே என்னை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்குவான், நான் நல்லா வாழ்வேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய வலி வேதனை உண்டாயிட்டு. அந்த மகன் மரித்து போனா ஒண்ணுமே புரியல இந்த அம்மாவுக்கு. இந்த மரித்து போன அந்த மகனை அடக்கம் பண்ணும்படியா இந்த தாயும் ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த பாறை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சந்திக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்கொண்டு போகிறார். அங்க கேட்கிறாரு, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்கும் போது அங்க சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு மகன். அந்த தாயோ கைம்பெண்ணா இருந்தால், அதாவது விதவியா இருந்தால், அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அவன் இன்னைக்கு மரிச்சிட்டான். அந்த தாய்க்கு ஆதரவு சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொன்ன பிறகு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மனசுல ஒரு மிகப்பெரிய துக்கம் உண்டாயிற்று. ஆதரவு எல்லாம் என்ன பாத்துக்குவாங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்த தாய்க்கு முடிவிலே இந்த மகன் இல்லை என்பது நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்க சுத்தி வந்திருக்கிற ஜனங்களை பார்க்கல, அந்த தாயுடைய கண்ணீரை மட்டும் பார்த்தார். இந்த தாய்க்கு வேற யாரும் ஆதரவு இல்லையே, இருந்தது ஒரே ஒரு மகன் மரித்து போனானே என்று தாயுடைய வேதனை பார்த்து அந்த பாடையை சுமந்து செல்லுகிற அந்த வாலிபனை பார்த்து பாடையை நிப்பாட்ட சொன்னாரு. நின்ன உடனே அந்த பாடியை தொட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாலிபனே எழுந்துரு. நீங்க சொல்ற மாதிரி அவன் தூக்கத்தில் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மயக்கத்தில் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தினால மயக்க நிலையில் இருக்கிறான் நீங்க நினைக்க வேண்டாம். அவன் மரித்து போயிருக்கிறான். அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவரை புதைக்கும்படி கொண்டு செல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்ட உடனே வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன பிறகு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். அந்த வாலிபனை அவன் தாயினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்று நாங்கள் வாசிக்கிற இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஆதரவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், உனக்கு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு பிரச்சனை வரும்போது என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்கலாம் நினைக்கலாம். ஒரு நாள் எந்த சொந்தமும் நம்மளை ஒரு நாளும் நம்மளை பாதுகாக்கவே முடியாது. நம்மளுடைய பிரச்சனையை அதை நிவர்த்தி செய்யவே முடியாது. எல்லா காலங்களிலும் ஒரு நாளுக்களிலே ஒரு காலங்களிலே எல்லாரும் ஒருவர் நம்மளை விட்டு போய்தான் ஆக வேண்டும். அப்பொழுது யாரும் இல்லாத போது உங்களுக்கு ஆதரவு யார்? யாரும் இல்லாத போது உங்களுக்கு கஷ்டத்திலே உங்களுக்கு கை கொடுக்கிற ஆள் யார் நீங்க நினைக்கலாம். சில நேரங்களிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். நீங்க யாரும் இல்ல நினைக்க வேணாம். இந்த ஆண்டவராகிய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, இதிலே சொல்லுகிற இந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவர். மரித்து போன ஒரு மகனை உயிரோடு எழுப்ப நாங்கள் சொல்லுகிற இந்த இயேசுவால முடியும் தான். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதிகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நன்மை செய்ய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்க மனசுக்குள்ள வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க நினைச்சாவே போதுமானது. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடத்துல இருக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே, அனாதையாய் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாய்க்கு அந்த மகனை நீங்க எழுப்பி கொடுத்தது போல ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை மாறாதா,
ஒருவேளை இதுல இருந்து நான் மீள மாட்டேனா, இதுல இருந்து மீண்டும் நான் மேல வர மாட்டேன் நான் இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வியாதிகளை மாற்றுங்கப்பா, அவங்க கஷ்டங்களை மாற்றுங்க, அவங்களோட குறைகள் எல்லாம் கர்த்தர் நீங்க நிறைவாக்கும்படியா நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.